இந்த நேரத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, எங்களோடு கூட நீர் பேசுவீராக. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. எல்லா துதிக்க நம்ம மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17-18 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். பிரிந்து போய் ஆமாம். இந்த வசனத்தில் 2 கொரிந்தியர் 6:17-18 நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்றதான ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்குது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லோருமே வேறு பிரிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த எண்ணம் நமக்கு எப்போதுமே இருக்க வேண்டும். அதான் சொல்லியிருக்கு பாருங்கள், நீங்கள் அவர்களிடத்திலிருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை என்ன செய்யாதீங்கன்னா நீங்கள் தொடாதிருங்கள் என்று சொல்லியிருக்கதை நம்ம பார்க்குறோம். உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படியே ஒருத்தருக்கு பார்த்து சொல்லலாமா, நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஏனென்று சொன்னால் நிறைய நேரத்தில் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லா மனிதர்களோடும் நம்ம சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதனால நாமளும் அவர்களை போல என்கிற அந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது. எப்போதுமே நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும். நம்ம என்னதான் அந்த உலகத்துக்குள்ளே இருந்தாலும் நாம் தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். ஆகையினாலே இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு அப்படிதான், நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த எண்ணத்தோடு கூட நாம் எப்பொழுதுமே நம்ம இருக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 119வது அதிகாரம் 34-35 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 119வது அதிகாரம் 34-35 வசனங்களை வாசிக்கலாம். நடத்த சொல்லியிருக்கு பாருங்க. சங்கீதக்காரர் சொல்றாரு, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது உங்களுடைய வேதத்தை நான் என்ன செய்வேன்னா நான் பற்றி கொள்வேன். என் முழு இருதயத்தோடும் அதை நான் என்ன செய்கிறேன்னா நான் கை கொள்ளுவேன். அப்போ சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு ஒரு உணர்வை தாரும், உங்களுடைய வேதத்தை பற்றி கொள்வதற்கு எனக்கு ஒரு உணர்வை தாரும். என் முழு இருதயத்தோடும் அதை என்ன செய்வேன்னா நான் கை கொள்ளுவேன். அந்த கற்பனையின் பாதையெல்லாம் நடந்து நான் அதிலே பிரியமாக நான் இருக்கும்படிக்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளாக இருக்க நமக்கு இந்த உணர்வு நமக்கு வேண்டும். ஆண்டவரே எனக்கு ஒரு உணர்வை தாரும். இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்கிற எண்ணத்தோடு வாழக்கூடிய அந்த உணர்வை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க வேண்டும். கடவுளுடைய அந்த அருளின அந்த வேதத்தை நாம் பற்றி கொண்டு இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம அனுதினமும் நம்ம கேட்க வேண்டும். ஆகியனாலே நம்ம எப்போதும் நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் மற்ற உலக ஜனங்களைப் போல அல்ல, நான் மற்ற மக்களைப் போல அல்ல, நான் தேவனாலே விசேஷித்த விதமாய் நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆண்டவர் எப்பொழுதுமே தனக்கான ஒரு கூட்டத்தை பிரித்தெடுக்கிறவராக இருக்கிறார். அந்த உலகத்தில் எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனால் சிலரை என்ன செய்கிறார்னா பிரித்தெடுக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் இருந்தாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணார்னா பிரித்தெடுத்தார். என ஆபிரகாம் மூலமாக ஒரு தரிசனத்தை வைத்து அதன் மூலமாக ஒரு சந்ததியை உண்டாக்கி அப்புறம் யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றி அந்த இஸ்ரவேலை ஒரு தேசமாக மாற்றி அதை தனக்கு சொந்தமான ஜனமாக வைத்து கொள்ள வேண்டும், அதங்களை நான் பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் தேவனுக்குள்ளாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஆகையினாலே உங்களையும் என்னையும் தேவன் தாயின் கருவிலிருந்து நம்ம என்ன செஞ்சுருக்காருன்னா பிரித்தெடுத்துருக்கார். நம்ம வெவ்வேறான காலகட்டத்துக்குள்ளே
ஆண்டவரை நம்ம அறிந்திருக்கிறோம். எல்லாரும் ஒரே விதமாக ஒரே நேரத்தில் நம்ம ஆண்டவரை நம்ம பிடித்து கொள்ளவில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலே, ஒவ்வொரு சூழ்நிலையிலே, ஒவ்வொரு வருஷங்கள் வித்தியாசத்தில் நம்ம தேவனுக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளாக நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை எந்தெந்த காரியங்களிலிருந்தெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து நான் சொல்லிவிட்டு அதை எப்படி நம்ம நிலைத்திருக்க வேண்டும், நம்ம எப்படி அந்த பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையில நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக ஒரு காரியம், ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதைத்தான் சொல்லியிருக்கு பாருங்க, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளானார்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க என்று சொன்னால் பாவத்திலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம தேவனை அறிந்ததுக்கு அப்புறம் நாம் எந்த ஒரு பாவத்துக்கும் நம்மக்கிட்ட இடமில்லை, நாமளும் உடன்பட முடியாது, உடன்படக்கூடாது. அதுதான் வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறினார்கள். ஆனால் நாம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கோம்னா, இந்த பாவம் செய்கிற இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன செஞ்சுருக்கோம்னா, நம்ம நீதி உள்ள வாழ்க்கைக்கென்று நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீத புஸ்தகம் ரோமர் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 6:20 வாசிக்கலாம். நேரத்தை சொல்லி பாருங்க, பாவத்திற்கு நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா அடிமைகளாக இருந்தீர்கள். நாம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எப்படி இருந்தோம்னா பாவத்திற்கு அடிமைகளாக நாம் வாழ்ந்து வந்து கொண்டிருந்தோம். ஆனால் அதிலிருந்து தேவன் நம்ம என்ன செஞ்சிருக்காருன்னா நம்மை மீட்டிருக்கிறார். ஆகையினாலே பாவம் என்பது என்ன, நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லாமே என்னதுன்னா பாவம். வேதத்தில் பாவம்னா என்னன்னு சொல்லி நம்ம பட்டியல் போட்டோம்னா அநேக விதமான பாவங்கள் இருக்குது. சில நேரத்தில் நாமளே நினைக்க மாட்டோம் இதெல்லாம் பாவமா அப்படின்ற எண்ணம் கூட நமக்கு இருந்திருக்காது. ஆனால் வேதத்தில் அதெல்லாம் பாவம் என்று சொல்லி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆகையினாலே அப்படிப்பட்ட பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அதே போல் அதே அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. 21வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த பாவத்தின் முடிவு என்னவா இருக்குதுன்னா மரணமாக இருக்கிறது. இப்போ சொல்லிக்கா பாருங்க, இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியம். அப்போ பாவத்தில் வாழ்ந்தபோது, பாவத்தில் அடிமையாக இருந்தபோது அதெல்லாம் வெட்கமாகவே தோன்றலை, அதெல்லாம் வெட்கமாகவே தெரியலை. ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் பழைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கும்போது அன்றைக்கு செய்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது என்ன இருக்குன்னா ஒரு வெட்கமாக இருக்குது. இதை போய் நான் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்படி இல்லாமல் நான் இருந்திருக்கேன் அப்படின்று வெட்கத்தை உண்டு பண்ணிக்கிறதான காரியமாக இருக்கிறது. அது அடுத்த வார்த்தை சொல்லிப்பாங்க, அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது, அவைகளின் முடிவு எப்படி இருக்குதுன்னா மரணமாக இருக்குது. ஆகையினாலே ஒரு மனுஷன் பாவத்தின் பிடியில் இருந்திருப்பான் என்று சொன்னால், அவன் அதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருப்பான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கை பழங்காலத்தை நினைக்கும் போது அவனுக்கு எப்படி ஒரு உணர்வு வரும்னா ஒரு வெட்கமான ஒரு உணர்வு வரும். இதை போய் நான் பண்ணிட்டு இருந்திருக்கேனே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேனே என்ற அந்த வெட்கம் தோன்றும். அதனால் எந்த ஒரு பயனும் இல்லாத ஒரு காரியமாக அது இருந்திருக்கும். அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 22வது வசனம். ஆனால் இங்கே இப்போது என்ன எப்படி இருக்குன்னா, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு நம்ம எப்படி மாறி இருக்கோம்னா அடிமைகளாக மாறிக்கிறோம். முன்னே எப்படி அடிமைகளாக இருந்தோம்னா பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், பாவ செயல்களுக்கு கிரியைகளுக்கு அடிமைகளாக இருந்தோம். அதை இப்போது நினைத்து பார்க்கும்போது அது நமக்குள்ள ஒரு வெட்கத்தை உண்டு பண்ணுகிற காரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம அடிமையாக இருந்தோம். ஆனால் இப்போ பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமை என்பது என்னன்னா, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதுனால பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள் நம்ம பாவத்திலிருந்து நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இந்த உலகம் சில பாவங்களை பாவம் என்றே கருதுவது கிடையாது, அது உலகத்தின் தன்மையாக இருக்கிறது. ஆனால் வேதத்தின்படி தேவன் எதையெல்லாம் பாவம் என்று சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் பாவம்.
உலகம் அதை அங்கீகரித்திருந்தாலும், உலகம் அதை பாவம் இல்லை என்று சொன்னாலும், அது வேதத்தின்படி பாவமாக இருப்பதினாலே அந்த பாவத்தினின்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் விலகி இருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த நிலைமையிலே நாம் என்ன செய்யணும்னா நாம் இருக்க வேண்டும். அடுத்து 23வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த பாவத்தின் சம்பளம் என்னமா இருக்குதுன்னு சொன்னா மரணம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆகினாலே இந்த பாவத்தை செய்வதனால மனுஷன் நினைக்கிறான், அதன் மூலம் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னு நினைக்கிறான். இந்த பாவத்துக்கு உடன்பட்டு இருப்பதனால அதில் எனக்கு ஒரு ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குன்னு என்று சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனால் அதன் மூலமாக என்ன வருதுன்னு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆகையினால நாம் பாவத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாக நிச்சயமாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 27:17. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி இரும்பு என்ன செஞ்சிரும்னா, இரும்பை அழிக்கணும் அப்படின்னா அழிக்கவே முடியாது. என்ன பண்ணாலும் இரும்பு என்ன செய்ய முடியாதுன்னா அழிக்க முடியாது. ஆனால் அந்த இரும்பில் இருக்க துரு அதை என்ன பண்ணிடும்னா அதுவே தன்னைத்தானே அழித்து கொள்ளும். பாவம் என்பது என்ன அப்படின்னா நம்மை நாமே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம்தான் பாவம். அப்போ நம்ம எதாலும் நம்ம அழிக்கப்பட முடியாது, நம்ம ஆத்மாவை எது ஒன்றும் அழிக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு காரியம் அழிக்கும் என்று சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற பாவம் நம்முடைய ஆத்மாவை அது என்ன செஞ்சு போடும்னா அழித்து போடும். ஆகையினாலே நாம் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். நம்மை நாமே அழித்து போடாதபடிக்கு பாவத்திலிருந்து வேறு பிரித்தெடுக்கப்பட்ட நபராக நம்ம என்ன செய்ய வேண்டும்னா நாம் வாழ வேண்டும். ஏசாயா 59வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 59 1-2 வசனங்களை வாசிக்கலாம். இந்த 2வது வசனத்தை சொல்லியிருக்கு பாருங்க. எது தேவனுக்கும் நமக்கு ஒரு பிரிவினையை உண்டாக்குது என்று சொன்னால் நம்முடைய அக்கிரமங்களே என்ன செய்யுதுன்னா பிரிவினையை அங்கே உண்டாக்குகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிளவு எங்கே ஏற்படுது அப்படின்னா மற்ற இடத்திலிருந்து அல்ல, நமக்குள்ளேயே இருக்கிற அக்கிரமங்கள் தான் நடுவாக அது என்ன செய்யுதுன்னா பிரிவினையை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு என்ன செய்யுதுன்னா மறைக்கிறது. ஆகையினாலே தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்துக்கும் உடன்படுவதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா ஆயத்தமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அது நம்முடைய ஆத்மாவை நாமளே அழிப்பதற்கு இடம் கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுக்கும் நமக்கும் நடுவாக ஒரு பிரிவினையை அது என்ன செஞ்சிருதுன்னா உண்டாக்கி விடுகிறது. 1 யோவான் 5வது அதிகாரம் 17-19 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 17-19 வசனங்களை வாசிக்கலாம். இந்த இடத்துல சொல்லுங்க, அநீதி எல்லாமே என்னதுன்னா பாவம். நம்ம பாவம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட் போட தேவையில்லை. அநீதி எல்லாமே என்னதுன்னா பாவம். அடுத்த வசனம் 18 நம்ம வாசிக்கலாம். அப்போ பாருங்க, தேவனால் பிறந்தவன் தன்னை என்ன செய்து கொள்கிறான்னா காக்கிறான், பொல்லாங்கான் அவனை என்ன செய்ய முடியாதுன்னா தொட முடியாது. அப்போ தேவனால் பிறந்தவன் என்பது எப்படி? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுக்கிறோம், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம். இதுதான் தேவனாலே பிறப்பது. இது தேவனால் பிறந்தவன் தன்னை என்ன செய்கிறான்னா தன்னை காத்துக்கொள்கிறான். அப்படின்னா தன் ஆத்துமாவை அவன் காத்துக்கொள்கிறான். பொல்லாங்கான் பிசாசு அவனை என்ன செய்ய முடியாது, அந்த பாவம் அந்த மனிதனை தொட முடியாது. 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இப்போ உலகமெல்லாம் பொல்லாங்குக்குள்ளே தான் கிடக்குது. அந்த பொல்லாங்கான உலகத்தில் நாம் குற்றமற்றவர்களாக பாவம் செய்யாதவர்களாக நாம என்ன செய்ய வேண்டும்னா நாமை காத்துக்கொள்ள வேண்டும். யாக்கோபு 1வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம்.
இந்த இடத்துல சொல்லி பாருங்க. அப்போ ஒருத்தன் பாவம் செய்கிறான் அப்படின்னா அவன் வந்து இன்னொருத்தனை காரணம் சொல்லக்கூடாது. நான் இந்த நபர்னால தான் நான் பாவத்துக்கு உடன்பட்டேன், இந்த நம்பர் தான் என்னை பாவம் செய்ய வச்சுட்டாரு, நான் அவங்கனால தான் நான் பாவத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் அவன் தன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு என்ன பண்ணுறான்னா பாவத்தில் போய் விழுகிறான், சோதனைக்குள்ளாக போய் விழுகிறான். ஆகையினாலே பாவத்தில் உடன்பட்டவர்கள், பாவத்தில் கிடப்பவர்கள், பாவத்துக்குள்ளான போனவர்கள் யாருமே நான் இன்னொருத்தரால தான் நான் இந்த பாவத்துக்குள்ளே வந்தேன், நான் வந்து கரெக்டான ஆள் தான், என்னைய வந்து இந்த நபர் தான் என்னைய வந்து பாவத்துக்குள்ளே தள்ளிட்டாரு அப்படின்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போ இங்கே சொல்லப்படுது பாருங்க, இச்சையானது கற்பம் தரித்தது என்னத்தை உண்டு பண்ணுதுன்னா பாவத்தை உண்டாக்குது. பாவம் அது பரிபூர்ணம் அடையும் போது மரணத்தை கொண்டு வந்து என்ன செய்யுதுன்னா அதில் மரணத்தில் கொண்டு வந்து அது விட்டு விடுகிறது. ஆகையினாலே பாவம் நமக்குள்ள வராமல் நாம் என்ன செய்யணும்னா நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். பாவத்துக்கு உடன்பட்டு நான் செய்த பாவத்துக்கு நான் காரணம் கிடையாது, இன்னொரு ஆள் தான் காரணம் அப்படின்றத நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா நம்ம சொல்லிவிடக்கூடாது. ஆதாம் ஏவாள் தேவனுக்கு பிரியமில்லாமல் கீழ்ப்படியாமல் அந்த பழத்தை சாப்பிட்ட போது ஆண்டவர் கேட்குறாரு, அவங்க ஆண்டவரே நாங்கள் அவங்க எல்லாம் மறைஞ்சிருக்காங்க. ஆண்டவர் வந்து கேட்கும் பொழுது ஆண்டவர் நாங்கள் நிர்வாணிகளாக நாங்கள் மறைந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறாங்க. உங்களை நிர்வாணி என்று சொன்னது யார்? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், அந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ண நடக்கும்போது ஆதாம்கிட்ட வராங்க, எப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த ஏவாள் தான் என்னை என்ன பண்ணாங்கன்னா சாப்பிட வச்சுட்டாங்க அப்படின்னாங்க. ஏவாள் கிட்ட போனால் ஏவாள் நான் சொல்லி இந்த சர்ப்பம் தான் என்னைய வந்துச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ இவர்களுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா நான் கரெக்டான ஆள் தான், என்னை தப்பு செஞ்ச வச்சதே இன்னொரு ஆள் தான் சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா பழியை ஒருத்தர் மேலே ஒருத்தரை போட்டுக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பாவத்துக்கு உடன்பட்டு விட்டு இன்னொருத்தர் மேலே பழி போடுவது அது சரியான காரணம் இல்லை. நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம எப்போது நம்ம காத்துக்கொள்வோம் என்று சொன்னால், நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் தேவனுக்குரியவன், நான் தேவனாலே பிறந்தவன், இந்த எண்ணமெல்லாம் எப்போது நமக்கு இருக்கோ அப்போது நம்மளை யாருமே நமக்கு சரி பண்ண தேவையில்லை. நாமளாவே நம்ம என்ன செஞ்சோம்னா நம்மை நம்ம ஆத்துமாக்களை நம்ம காத்துக்கொள்கிறவர்களாக நம்ம இருப்போம். அதே போல் எசேக்கியேல் 18:20 வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஒருத்தருடைய பாவத்தை இன்னொருத்தர் என்ன செய்ய முடியாதுன்னா சுமக்க முடியாது. கடைசி இப்படி முடிகிறது, துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேலே தான் என்ன செய்யும்னா இருக்கும். ஆகையினாலே ஒருத்தர் செய்த பாவத்துக்கு இன்னொருத்தர் அதற்கான பலனை என்ன செய்ய முடியாதுன்னா அனுபவிக்க முடியாது. ஆகையினாலே ஒருவன் பாவி என்றால் அவனே தான் அதுக்குரிய எல்லா பலனையும் அந்த மனுஷன் அடைய வேண்டும். சங்கீதம் 119:11 வாசிக்கலாம். அப்போ சங்கீதக்காரர் சொல்றாங்க 119:11 உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு என்னுடைய வாக்கை என் இருதயத்தில் நான் என்ன செஞ்சேன்னா வைத்தேன். அப்போ தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யாமல் இருக்கணும், பாவம் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா வேத வசனம் இருதயத்தில் இருந்தால் அந்த மனுஷனால் நிச்சயமாக என்ன செய்ய முடியாதுன்னா பாவம் செய்ய முடியாது. அப்போ சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் பாவம் செய்யாமல் இருந்ததுக்கு காரணம் என்னன்னா தேவனுடைய இந்த வசனம் என் இருதயத்தை இருந்தனால தேவனுக்கு பிரியமில்லாததை நான் என்ன செய்ய முடியலன்னா நான் செய்ய முடியலை என்று சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் அதையும் நம்ம தாவீது தன்னுடைய வாழ்க்கையில பாவம் செய்யும் போது என்ன செய்தான்னு சொன்னால் சங்கீதம் 51 பார்க்குறோம். தேவ சமூகத்தில் போய் அந்த பாவங்களை அறிக்கையிட்டு மீண்டுமாக தன்னை சுத்திகரித்து கொண்டு பாவங்களை தன்னை கழுவினதை நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லுகிறது. அப்போ தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, அந்த பச்சை பாலிடத்தில் செய்த பாவத்தை தவிர வேற ஒரு குற்றமும் தாவீது என்ன செய்யணும்னா செய்யவில்லை என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆகினாலே நாம்
பாவத்திலிருந்து நாம் வேறுபிரிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு உலகம் பாவம் செய்வதை, சில பாவத்தை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் செய்யலாம், தவறல்ல, எல்லோரும் செய்கிறார்கள், அதனாலே செய்யலாம் என்று சொல்லி அவர்களுக்கு எந்த பாவத்தை எல்லாம் செய்ய விருப்பமாக இருக்கிறதோ அதையெல்லாம் நியாயப்படுத்துகிற உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எது முன்மாதிரியாக இருக்குன்னு சொன்னால், சங்கீதக்காரன் சொல்ல போகிற வேத வசனம் தான் நமக்கு முன்மாதிரி. உலகத்தில் இருக்கிற எத்தனை பேர் சில பாவங்களை ஏற்றுக்கொண்டாலும், அங்கீகரித்தாலும், சட்டமே இயற்றப்பட்டாலும், வேதம் பாவம் என்று சொல்லிவிட்டால் அது பாவம்தான். அதற்கு நம்ம எந்த காலத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா உடன்படக்கூடாது. ஏன்னா நாம வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவதாக ஒரு காரியம், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 18 முதல் 19 வசனங்களை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் அந்த 18 வசனம் இப்படி சொல்லுகிறது ரொம்ப கரிசனோடு சொல்றார். அநேகர் வேறு விதமாக என்ன செய்கிறாங்கன்னா நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் நான் என்ன செஞ்சுருக்கேன், நான் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுதும் நான் கண்ணீரோடு நான் சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு என்ன எப்படி இருக்குதுன்னா அழிவாக இங்கே இருக்கிறது. அவர்களுடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய இச்சையே அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே என்ன செய்கிறாங்கன்னா சிந்திக்கிறார்கள். இன்றைக்கும் உலக வழக்கத்திலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவரை அறிந்து கொண்டுட்டோம் அப்படின்னா இந்த உலக பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் நம்ம நீங்களாக்கி இருக்கிறோம். நாம் அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே பவுலும் அதை தான் சொல்றாரு பாருங்க, நான் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு நான் அநேக தரம் நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க பழக்க வழக்கத்தின்படி நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா நடக்கக்கூடாது. அநேகர் வேறு விதமாக என்ன செய்கிறாங்கன்னா நடக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் ரட்சிக்கப்படாதவர்கள் எதை செய்கிறார்களோ அதையே செய்கிறார்கள், அதையும் நியாயப்படுத்துவார்கள். ஆனால் நாம் அப்படி இல்லை, இப்படிலாம் செய்யக்கூடாது என்று சொல்லி நான் சொல்கிறேன். அதை அப்படி மட்டும் சொல்லாமல் இப்போதும் கண்ணீரோடு நான் என்ன செய்கிறேன்னா சொல்லுகிறேன். அப்போ ஒரு ஊழியக்காரருடைய அந்த ஆத்தும பாரம் எந்த அளவுக்கு இருக்கிறது. தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் எந்த இடத்துலேருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வந்தாங்களோ அவர்கள் செய்கிற அதே காரியத்தை செய்யும் பொழுது அது ஊழியக்காரருடைய இருதயத்தை என்ன செய்யுதுன்னா கலங்க பண்ணுகிறது. அப்போ ஒரு ஊழியக்காரன் இருதயமே கலங்குது என்று சொன்னால் தேவனுடைய இருதயம் எந்த மாதிரி இருக்கும் என்று சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆகையினாலே நாம் பிரித்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த உலக பழக்க வழக்கத்துக்கும் நமக்கும் நிச்சயமாக ஒரு வேறுபாடு என்ன செய்யணும்னா இருக்கணும். நாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்னென்னலாம் செஞ்சோமோ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும்னா மாறி இருக்கணும். அது மாறவில்லை என்று சொன்னால் அதெல்லாம் எது என்று கண்டுபிடித்து நம்ம என்ன செய்யணும்னா நிச்சயமாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற மாதிரி நாமளும் வாழணும், அவர்களைப் போலவே நாமளும் வாழணும் என்று சொல்லி வாழாமல் தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா மறுரூபம் ஆகுங்கள். ஆகையினால ஏன்னா நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆகையினால இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா நாம் தரித்து வாழர்களாக வாழக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையினாலே பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அதற்கு பேசாமல் நம்ம ஆண்டவர் அறியாமலே இருந்திருக்கலாம். ஏன்னா அதுவும் இதுவும் ஒன்றா தான் இருக்குது. அப்படிப்பட்ட நிலைமையில தான் சிலருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படி தான் இருக்கும். உலக செயல்களுக்கும் அவங்க செய்கிற செயல்களுக்கும் எந்த வேறுபாடுமே இருக்காது. ஒரே ஒரு வேறுபாடு தான் இருக்கும். அவர்கள் தேவனை அறியாதவர்களாக இருப்பாங்க, இவங்க தேவனை அறிந்தவர்களாக இருப்பாங்க. இந்த ஒரு வேறுபாடை தவிர அவர்கள் செய்கிற எந்த காரியத்திலும் ஒரு வேறுபாடே இருக்காது. யோவான் 17வது அதிகாரம் 14
15-16 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். யோவான் ம் 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 இந்த இடத்துல ஆண்டவர் ஜெபிக்கும் போது அவர் செய்த ஜெபத்தில் சொல்லுகிற காரியம், உம்முடைய வார்த்தையை அவர்களுக்குள் கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இப்போ நமக்குள்ள தேவனுடைய வார்த்தை வந்ததுக்கப்புறம், தேவன் நமக்கு அருளின அந்த வார்த்தை நமக்குள்ள வந்ததுக்கப்புறம், தேவன் எப்படி உலகத்தார் அல்லாதவர் இருக்கிறாரோ அதை போல நாமும் இந்த உலகத்தார் அல்ல. ஆகினாலே நாம் செய்கிற காரியங்கள் எல்லாமே தேவனுக்குரியவர்களாக இருக்கணுமே தவிர, இந்த உலக பழக்க வழக்கத்தை நமக்குள்ளேயும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, எந்த சூழ்நிலையும் நம்ம அனுமதித்து விடக்கூடாது. என்று சொன்னால், நீங்கள் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீங்கள் அவர்கள் தீமை நின்று காக்கும்படி நான் என்ன செய்கிறேன்னா நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்போ கர்த்தர் என்ன அந்த ஜெபத்தில் ஏறு எடுக்கிறார் என்று சொன்னால், இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் தீமைக்கானதாக இருக்கிறது, இதில் சிக்கிக்கொள்ளாமல் காப்பதற்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறாரு. மீண்டுமாக அந்த 16 வசனம் இதே வார்த்தை சொல்லியிருக்குது, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆகினாலே நீங்களும் நானும் இந்த உலகத்திலிருந்து நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா நாம் தரிக்கக்கூடாது. இன்றைக்கும் சில கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, வீட்டில் குழந்தைகள் பார்த்தா வேளாங்கண்ணில் போய் அவங்க மொட்டை போடுறவங்க இன்றைக்கி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியல அதெல்லாம் ஒரு விக்கிரக ஆராதனையும் அதுவும் ஒன்றாக இருக்கிறது என்பது அவங்களுக்கு தெரியல. ஸோ அவங்க அதுவும் ஒரு கிறிஸ்தவ ஸ்தலம் என்று சொல்லி தான் அவங்க நினைக்கிறாங்க. அது கிறிஸ்துவ ஸ்தலத்துக்குள்ளே அது வராது. ஏனென்று சொன்னால் அங்கே கிறிஸ்துவே கிடையாது. ஏன்னா அவர்கள் மரியாதை வணங்கி கொண்டிருப்பார்கள், தேவன் கட்டளையிடாத எல்லாவற்றையும் அவங்க செய்து கொண்டிருப்பார்கள். அதெல்லாம் எப்படி நம்ம இணைத்து கொள்ள முடியும்னா, ஆனால் அவர்களுடைய எண்ணம் அதுவாக இருக்கிறது. ஏன்னா ஒரு காலத்தில் வேறு எங்கேயோ போய் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி இங்கே போய் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி செயல்பாடுகள் மாறுகிறது, இடம் மாறுது தவிர எண்ணம் அவங்களுக்கு என்ன செய்யலைன்னா மாறவே இல்லை. ஆனால் நாம் உலகத்தார் அல்லாதது போல் இயேசு சொல்கிறாரு, நீங்களும் உலகத்தார் அல்ல. அங்கே இருக்கும்போது என்னென்னலாம் கடைப்பிடிச்சிங்களோ, அங்கே இருக்கும்போது என்னென்ன பண்ணீங்களோ, ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ஒரு எதுவுமே மாறாமல் அப்படியே இங்கே வந்ததுக்கப்புறம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதனால் எந்த ஒரு பலனும் அல்ல. நம்ம வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையிலே நம்ம இல்லை என்பது அங்கே அடையாளமாக அங்கே காணப்படுகிறது. ஆகினாலே நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த உலக பழக்க வழக்கத்திலிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்னா மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அதை மாற்றிக்கொள்வது சில நேரத்துக்கு கடினமான காரியமாக இருக்கலாம். எல்லாரும் ஒரு விஷயத்தை பண்ணும்போது நான் மட்டும் எப்படி தனித்து நான் இருக்க முடியும் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அப்படி தான் வாழ்ந்தார்கள். தங்கள் வாழ்ந்த நாட்களிலே அவருடைய பழக்க வழக்கம் வேறு மாதிரி இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருடைய அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே மற்ற ஜனங்களைப் போல அல்ல, இவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது என்று அவர்கள் அறியப்பட்டார்கள். ஆகியனாலே கிறிஸ்துவுக்குள்ளவர்கள் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நாம் எப்படி அறியப்படணும்னா, கிறிஸ்துவின் நிமித்தமாக அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் செய்கிற அவருக்குள்ளேருந்து வெளிப்படுகிற அந்த ஆவியின் கனியின் மூலமாகத்தான் நம்ம அறியப்பட வேண்டுமே தவிர அந்த உலக கிரியையினாலே நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா அறியக்கூடாது. இன்றைக்கும் சிலர் சொல்கிறாங்க கிறிஸ்தவர்கள் உண்மையான கிறிஸ்தவங்களாகவே அவங்க இல்லை, ரட்சிக்கப்படாதவங்க எதையெல்லாம் செய்து கொண்டிருந்தாங்களோ அதைத்தான் அவங்களும் செய்கிறாங்க. ஆனால் என்ன இருக்கிற இடம் தான் வேற என்று ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்லலை, ஆண்டவரை அறியாதவர்கள் சொல்லுகிற நிறைய பேட்டிகளை நான் கேட்டிருக்கேன். அப்போ அவங்களுக்கே தெரியுது இவங்க இடம்தான் மாறி போய் உட்காந்துருக்காங்களே தவிர நாம் என்னென்னலாம் செஞ்சோமோ அதைத்தான் இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு சொல்லுகிறதான வார்த்தைகளை நம்ம கேட்க முடிகிறது. ஆனால் நம்மை பற்றி அவருடைய வார்த்தை என்னவா இருக்கணும்னா, இவர்கள் நம்மை போல அல்ல, இவர்கள் வேறு விதமாக இருக்கிறவர்கள், நாம் செய்கிறபடி அல்ல, இவங்க வேறு விதமான காரியங்களை செய்கிறவர்கள் என்று தானே அந்த வார்த்தையை அதுதான் நமக்கு சாட்சியை தவிர இது நமக்கு ஒரு அவமானமான காரியங்கள். ஆகினாலே நம்ம எச்சரிப்போடு நம்ம இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நம்ம இந்த வேறு பிரிக்கப்பட்டவர்கள்ங்கிற அந்த எண்ணத்தை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ஒரு காரியம், 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர்
6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த இடத்துல சொல்லியிருக்கு பாருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ள என்ன செய்வேன்னா வாசம் பண்ணுவேன். ஆகையினால அப்போ தேவனுக்கும் விக்கிரகங்களுக்கும் என்னது சம்பந்தம் கிடையாது. நம்ம சில கிறிஸ்தவன் நினைக்கிறாங்க அந்த வேளாங்கண்ணி இன்னும் பாரம்பரிய சில சபைகள் எல்லாம் இன்னும் விக்கிரக ஆராதனைக்குள்ள தான் இருக்கிறது. ஒரு இயேசுவோட சிலுவை ஒன்று வச்சுருப்பாங்க, அதே போய் தொட்டு கும்பிட்டுட்டு இருப்பாங்க. இல்லை மாதாவோட சிலை இருக்கும், இயேசு சின்ன குழந்தையா இருப்பார், அதை போய் தொட்டு கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் அவங்க செய்து கொண்டிருப்பாங்க. இதெல்லாம் தங்களை அறியாமல் செய்கிறார்கள். அதுவும் அது எப்படிப்பட்ட காரியமாக இருக்குதுன்னா விக்கிரக ஆராதனைக்கு அடையாளமாக இருக்குது. நாம் சபையில் மேலே சிலுவை வச்சுருக்கோம் அப்படின்னா அதை நம்ம வணங்குவதற்கல்ல, தொட்டு கும்புறதுக்கல்ல, சர்ச்சுன்னு ஒன்று அடையாளமாக தெரியணும். அதற்காக தான் அந்த காரியங்களை வைத்திருக்கிறோம். இரண்டு சொன்னால் நிறைய நேரத்தில் சபை என்றாலே இந்த மாதிரி சிலுவை இருந்தால் தான் சபைங்கிற ஒரு எண்ணமே மற்ற மக்களுக்கு ஏற்படுகிறது. அதனால் அதை என்ன செய்கிறோன்னா நாம் அதை வைத்திருக்கிறோம். அப்பா கூட சாட்சியில் சொல்லியிருப்பாங்க, இந்த சர்ச்சுக்கு கரண்ட் வாங்க போகும்போது அதை வந்து பார்த்தவங்க இது சர்ச்சு மாதிரியே இல்லை, இது வேறு ஏதோ ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்தது. ஏன் அப்படின்னா அவர்கள் பார்த்த வரைக்கும் ஏதோ ஒரு அடையாளம் தெரியணும். இந்த சிலுவையா இது வந்து ஆண்டவரை வணங்குறவங்க அப்படின்னு அவங்க அப்படி வச்சாதான் அவங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா நம்மை போல அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் எல்லாவற்றையும் அவங்க பார்க்குறவர்கள் அல்ல. அவருடைய கண்கள்லாம் ஒரு மாம்ச கண்களாக இருக்கிறதுனால அவர்களுடைய எண்ணம் அந்த மாதிரி இருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்த பார்த்தோன்னே இது ஒரு சபை என்பதற்கு தெரிவதற்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா நம்ம சிலுவையில் வைத்திருக்கிறோம். சில பேர் ஜனங்கள் இந்த நான் பார்த்துருக்கேன், சபையில் இருக்கும்போது வெளியில் நடந்து போகிற ஜனங்கள் இந்த சர்ச்சை பார்த்து சில நேரத்துக்கு இப்படி கை ஜோம் பண்ணிட்டு போவாங்க, சிலுவையை பார்த்துட்டு இப்படி இப்படி பண்ணிட்டு போவாங்க. நம்ம வந்து அப்படி பண்ணுற ஆள் கிடையாது. அது உலக ஜனங்கள் அப்படி பண்ணலாம், அறியாமல் அப்படி செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை. ஏன்னா இந்த உலகத்தின் தொடர்பிலிருந்து நம்ம என்ன செய்யப்பட்டவர்கள், இந்த வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நம்ம அந்த அந்த கனெக்ஷன் நமக்கு எங்கே இருக்குன்னா நமக்கு தேவனோடு தான் இருக்க தவிர இந்த பொருட்கள் மேலோ இந்த வெளியில் இருக்க அந்த விக்கிரகங்கள் மேலோ அதன் மேலே நம்முடைய தொடர்பு அங்கே நமக்கு இல்லை. நெகேமியா 13வது அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நெகேமியா 13:26. இப்ப சாலமோனை போல ஒரு ராஜா இல்லை, ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாக இருந்தான். இஸ்ரவேல் அனைத்தின் மேல் ராஜாவாக இருந்தான். அப்படிப்பட்டவனையும் மறு ஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்கள். அப்படின்னா என்னன்னா அவர் ஆண்டவர் யாரை கூட தொடர்பில் வைத்து கொள்ளக்கூடாது என்று சொன்னாரோ அவர்களெல்லாம் திருமணம் பண்ணினார். அந்த விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களோடு கூட தன்னை இணைத்து கொண்டார். அதன் மூலமாக இவர் எதில் போய் விழுந்தார்னா பாவம் செய்கிற நிலைமையில போய் அவர் விழுந்து விட்டார். ஏன்னா அந்த தொடர்பு அவர் எங்கே போய் தள்ளிருச்சுன்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடிய அளவுக்கு அவரை தள்ளினது. இவ்வளவுக்கும் நம்ம சாலமோனை குறித்து பார்க்குறோம். சாலமோனை போல ஒரு ஞானி இல்லை, அவரை போல ஒரு ராஜா இல்லை என்று சொல்லி அந்த வசனமே நமக்கு சொல்லுகிறத பார்க்குறோம். இருந்தாலும் அந்த மாறு ஜாதியான ஸ்திரீகள் ராஜாவை பாவம் செய்ய பண்ணினார்கள். ஆகையினால் ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய தொடர்பு எங்கே இருக்கிறது? தேவ பிள்ளைகளிடத்தில் நம்ம ஐக்கியமாக இருக்கிறோமா, இல்லை ரட்சிக்கப்படாதவர்களிடத்தில் அவிசுவாசிகளோடு கூட நம்ம அதிகம் ஐக்கியம் வைத்து கொள்கிறோமா? ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம அவிசுவாசிகளோடு கூட அநேக நேரம் ரொம்ப கனெக்ஷன் ஆகி ரொம்ப நெருக்கமாக என்ன ஆரம்பிக்கும்னா அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். நாம் அவங்க செய்கிறதையே நம்ம என்ன செஞ்சிடோம்னா செய்ய ஆரம்பித்து விடுவோம். நம்ம அறியாமையே நம்ம தேவனை விட்டு நம்ம என்ன செஞ்சிடோம்னா பின்வாங்கி போகிறோம். ஞானியாகிய சாலமோனே அந்த அவர்கள் ஞானத்தை பயன்படுத்த முடியாமல் வீழ்ந்து போனார் என்று சொன்னால் நாமெல்லாம் சாலமோனை போல பெரிய ஞானிகள் கிடையாது. அவரை கம்பேர் பண்ணும்போது நம்மனா ஒரு அஞ்ஞானிகள். அப்போ நாம் எந்த அளவுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ
யாரு கூடயுமே நான் ரட்சிக்கப்படாத, யாரு கூடயுமே நம்ம பேசக்கூடாதா, பழகக்கூடாதா, அப்படி இல்லை. நம்ம எல்லாரு கூடயும் நம்ம பேசலாம், எல்லாரு கூடயும் நம்ம பழகலாம், எல்லோரையும் நம்ம நேசிக்கலாம். ஆனால் நம்முடைய ஐக்கியம் எங்கே இருக்கணும்னு சொன்னால் தேவ பிள்ளைகளோடும் தேவனோடும் தான் நம்ம ஐக்கியம் அதிகமாக இருக்கணுமே தவிர அவிசுவாசிகளோடு கூட அதிகமான ஐக்கியம் நமக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா நமக்கு வந்துவிடக்கூடாது. ஏன்னா அவர்களோடு கூட ஐக்கியமானு சொன்னால் சாலமோனுக்கு நேரிட்டது நமக்கும் நேரிடுகிற அபாயம் இருப்பதனால நாமே காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த இடத்துல சொல்லி பாருங்க, உலகத்தில் உள்ளவைகளையும் நீங்கள் என்ன செய்யாதீங்கன்னா அன்பு கூறாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ரட்சிக்கப்படாதவர்கள், கர்த்தரை அறியாதவர்களுடைய ஆசையெல்லாம் என்ன இருக்குன்னா, அவங்க உலகத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றிலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா அன்பு செலுத்துவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய எண்ணமே எல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த உலகத்தை எப்படி நம்ம ஆதாயம் பண்ணிக்கொள்ளலாம், இதிலேயே தான் அவங்களுடைய நோக்கம் போய்கொண்டே இருக்கும். ஆனால் அவர்களோடு சேர்ந்தனா இந்த நிலைமை தான் வரும். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனுக்கு தேவனுடைய அன்பு அவனிடத்தில் என்ன செஞ்சிடும்னா நம்ம இல்லாமல் போயிடும். அப்போ கர்த்தருக்குரியவர்கள் விசுவாசிகளோட ஐக்கியம் இல்லாத இருந்தால், அவிசுவாசிகளோட ஐக்கியம் அதிகமாக இருந்தால் அவர்கள் பேசுவது எல்லாமே உலக காரியங்கள், அவர்கள் பேசுவது எல்லாமே தேவனுக்கு புறமான காரியங்கள், எல்லாமே உலகத்துக்கானவைகள். அதையே அவர்கள் பேசிக்கொண்டு சிந்தித்து கொண்டு இருப்பார்கள். அவர்களோடு கூட ஐக்கியமாக இருந்தால் நாமும் அவர்களை போல மாறிவிடுவோம். நம்ம இடத்துல இருக்கிற பிதாவின் அன்பு நம்மக்கிட்ட என்ன செஞ்சோம்னா நாம் இல்லாமல் போய்விடுவோம். அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 16. இதெல்லாம் பிதாவினால் உண்டானது அல்ல, இவைகள் உலகத்தில் உண்டானவைகள். அந்த வசனம் போட்டிருக்கு பாருங்க, மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள். இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா அவிசுவாசிகிட்ட தான் என்ன செய்யுதுன்னா வருகிறது. கர்த்தரை அறியாதவர்கள் சத்தியத்தை அறியாத இடத்துலேருந்து வருகிற காரியம். கண்கள் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதானவைகளாக உண்டானது அல்ல என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவர்களுக்குள்ளே காணப்படுறது என்னன்னா, இந்த மாம்சத்தின் இச்சை, இந்த ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாமே அவர்களுக்குள்ளே கொட்டி கிடக்கும். அவர்கள் கூட நாம் ஐக்கியமாகும்போது அதே குப்பையில் எடுத்து அவர்கள் நம்முடைய எண்ணங்களில் கொட்டுவார்கள். நம்முடைய எண்ணமும் அதனால் என்ன செய்யப்படும்னா அவன் நிறையப்பட்டதாக மாறும். அப்படி இருந்தோம் என்று சொன்னால் நாம் உலகத்துக்குரியவர்களாக நம்ம மாறிவிடுவோம். ஆகையினாலே அப்படி இராதபடிக்கு நாம் என்ன செஞ்சோம்னா நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய தொடர்பு நம்ம லிமிட் பண்ணணும். நம்முடைய தொடர்பை நம்ம சுருக்கி கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான காரியமாக இருக்கிறது. மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரெண்டு எஜமானுக்கு என்ன செய்ய முடியாதுன்னா ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கணும், இல்லை ரட்சிக்கப்படாதவனா இருக்கணும். இங்கேயும் ஒரு கால் அங்கேயும் ஒரு கால் என்ன செஞ்சக்கூடாதுன்னா வைக்கிறவா ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிற மாதிரியான நிலைமை நமக்கு இருக்கக்கூடாது. வேதம் சொல்லிக்குவாங்க, அனலுமின்றி குளிருமின்றி அப்படி அந்த தன்மையாக இருக்கக்கூடாது. ஒன்று நல்லவனாக இருக்கணும், இல்லை கெட்டவனாக இருக்கணும். திடீர்னு நான் நல்லவனாக இருப்பேன், திடீர்னு நான் கெட்டவனாக இருப்பேன் அப்படின்னா அது எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறதுன்னு தெரியாது. ஸோ அதனால் ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் நம்ம என்ன செய்யணும் வரணும். ஒன்று ஆணாக இருக்கணும், இல்லை பெண்ணாக இருக்கணும். ரெண்டும் இல்லாமல் நான் என்னென்ன தெரியல அப்படின்ற மாதிரியான இன்னைக்கு மோசமான உலகத்தை நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். ஆகினாலே நாம் ஏதாவது ஒன்றில் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளை கரெக்டாக நம்மளை டீல் பண்ண முடியும். ஸோ வேதம் சொல்லுகிறது நாம் எப்படி இருக்கணும்னா இந்த உலக ஜனங்களை விட்டு நம்ம மாறி இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய எண்ணங்களை என்னன்னா தங்கள் ஜீவனத்தின் பெருமைகளை பேசி கொண்டு இருப்பார்கள். நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என்கிட்ட என்னெல்லாம் இருக்குது தெரியுமா, நான் எங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட, இதையே அந்த ஜீவனத்தின் பெருமை அவங்களுக்குள்ள என்ன செஞ்சுருக்குன்னா நிறைந்திருக்கும். அவர்களோடு பழக பழக நமக்குள்ளே என்ன வந்துடும்னா அவர்களை போலதான இந்த சிந்தைகள் எண்ணங்கள் நமக்குள்ளே வந்துவிடும். அது நம்மையே அழிக்கிறதுக்கான காரியமாக இருக்கும். இன்னொன்று, கண்களின் இச்சையினால் அவங்க எப்போதுமே பிடிக்கப்பட்டிருப்பார்கள். இதையெல்லாம் அவங்க செய்வார்கள். நாம் அதிலிருந்தெல்லாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். ஆகையினாலே அவர்களுடைய தொடர்பை நாம் என்றைக்குமே கொஞ்சம் தூரத்தில் என்ன செய்யணும் வைத்திருக்கணும். சில நேரத்துக்கு நம்ம ஃபோன் பண்ணுவோம், நீங்கள் அழைக்கிற நபர் இப்போ ஒரு தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார்
அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நம்ம அவிசுவாசிகளோடு கூட நம்மளுடைய தொடர்பு எப்படி இருக்குன்னா, நீங்கள் அழைக்கின்றவர் உங்களுடைய தொடர்பு எல்லைக்கு அவர் வெளியே இருக்கிறார், உங்களோடு கூட அவர் சேரவில்லை, அவர் வேறு பிரிக்கப்பட்ட இன்னொரு தொடர்பில் கர்த்தரோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த நிலைமையில் நாம் இருக்க வேண்டும். 1 பேதுரு 4வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். 1 பேதுரு. இது சாரி அதிகாரத்தை நான் மாற்றிட்டேன். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமும் 15வது அதிகாரம் 38வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ம் 15:38 என்னாகமம். ம் ஆ ஆ ம் ஆ சொல். உங்கள் கண்களுக்கு ஏற்க நடவாமல். ஆ ம் அப்போ இதெல்லாம் ஞாபகமான தொங்கலாக இருக்கணும். அப்படின்னா கண்கள் பார்க்குறபடி எல்லாம் செய்யாமல் உங்களை கண்கள் எதை நோக்கி பார்க்கணும்னா, கர்த்தருடைய கற்பனைகள் கட்டளைகள் நோக்கி பார்க்கும்படிக்கு அதெல்லாம் இருக்க வேண்டும். 40வது வசனத்தில் போட்டிருக்குது, நீங்கள் என் கற்பனை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராக இருக்கும்படி அதை நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் பார்க்கணும். நான் உங்களுக்கு தேவனாக இருக்கும்படி உங்களை எகிப்திலிருந்து புறப்படி பண்ணின உங்கள் தேவனாய கர்த்தர் நானே, உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல் என்றார். ஆகையினாலே அந்த காரியங்கள்லாம் ஏன் செய்யணும்னா, உன் கண்ணு முன்னாடி என்றைக்குமே நான் சொன்ன கட்டளைகள் உன் கண்ணுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கணும், நீ வைத்து கொண்டே இருக்கணும். இதை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. இதைத்தான் நீ கடைபிடித்து கொண்டே வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். எசேக்கியேல் 44:23 வாசிக்கலாம். எசேக்கியேல் 44:23. அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுக்கும் தீட்டில்லாக்கும் ஒரு வித்தியாசத்தை என் ஜனங்களுக்கு என்ன செய்யணும்னா போதிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள். அப்போது ஒரு போதகனோட வேலை என்னன்னா, பரிசுத்தமானதுக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் வித்தியாசத்தை ஜனங்களுக்கு என்ன செய்யணும்னா சொல்ல வேண்டியது ஒரு போதகருடைய கடமையாக இருக்குது. சில நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கலாம். இருந்தாலும் பரிசுத்தமானதுக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்குமான வித்தியாசத்தை என்ன செய்ய வேண்டும்னா ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையினால இன்றைக்கு சில நேரத்தில் போதக்கூடிய நிலைமை எப்படி போயிட்டு இருக்குன்னா, விசுவாசிகள் என்ன ஆசைப்படுறாங்களோ அதையெல்லாம் செய்வதற்கு அவ்வளோ மனம் என்ன செய்யுதுன்னா சின்னத்துக்கு அப்படியே திரும்புகிறது. தங்களோட வேதத்தை சொல்லிப்பாங்க, தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா கடைசி காலத்தில் ஜனங்கள் உண்டு பண்ணுறாங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி போதகர் சொல்லி விசுவாசிகள் கேட்ட காலம் ஒரு காலம். பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ வேதத்தின்படி இதுதான் சரி என்று சொன்னால் விசுவாசிகள் அதை விட்டு மாறாமல் அப்படியே கடைபிடித்து இது தேவனுடைய வார்த்தை, இது சத்தியம், இதை நம்ம இந்த சத்தியத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டும், இதற்காக நம்ம வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்கிற நிலைமை இருந்த காலம் உண்டு. ஆனால் கடைசி காலங்களில் எப்படி இருக்கு என்று சொன்னால், விசுவாசிகள் எதையெல்லாம் விரும்புகிறார்களோ, விசுவாசிகள் எதையெல்லாம் செய்ய ஆசைப்படுகிறார்களோ அதையெல்லாம் வேதத்தை அப்படி இப்படி எப்படியாவது புரட்டி இதுவும் வேதத்தில் அங்கங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எப்படியாவது சரியான நிலைமை கொண்டு வந்து இதை நம்ம செய்யலாம் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட கடைசி காலத்துக்குள்ளாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆகையினாலே நாம் எப்படி இருக்கணும்னா வேதத்தின்படி சரியாக இருக்க வேண்டும். ஏன்னா பரிசுத்தமானதுக்கும் பரிசுத்தம் இல்லாமைக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை போதிக்க வேண்டியது கடமையாக இருக்குது. ஏன்னா அது தேவனுடைய கட்டளையாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமோஸின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமோஸ் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். என்ன சொல்லிப்பாங்க, 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து என்ன செய்ய முடியாதுன்னா
நடந்து போக முடியாது. அப்போ 2 பேர் நடந்து போனதுனாலே அவங்களுக்குள்ள என்ன தேவைன்னா ஒரு மனம் தேவை. அப்போ அவிசுவாசிகள் உலகத்தோடு கூட நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம உலகமும் நம்ம ஒத்து போய்கிட்டோம் அப்படின்றது தான் அடையாளமாக இருக்கிறது. இப்போ நான் இருக்கேன், இங்கே ஜோசப் குமார்லாம் இருக்காங்க, நாங்கள் எல்லாம் சேர்ந்து நடந்து போகிறோம் அப்படின்னா எங்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கனால நாங்கள் எங்கே போனாலும் என்ன பண்ணுவோம், ஒன்றா நாங்கள் நடந்து போவோம். எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அங்கே வரும்போது ஐயோ வராரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு வெளிக்கு நம்ம போயிடுவோம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. 2 பேர் ஒருமானப்பட்டால் ஒழிய ஒன்றா என்ன செய்ய முடியாது, நடந்து போக முடியாது. அப்படி நடந்து போகிறதுலே ஒரு மனம் வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தம் இல்லாததுக்கும் பரிசுத்தத்துக்கும் 2ஐயும் ஒரே நேரத்தில் ஒன்றா என்ன செய்ய முடியாதுன்னா நடக்க முடியாது. அப்படி பரிசுத்தம் இல்லாமலே நடந்தால் அவங்க அதோடு கூட ஒரு மனம் ஆயிட்டாங்கன்னு என்று சொல்லி அது அர்த்தமாகிவிடும். ஆகினாலே நீங்கள்னாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய ஒரு மனம் எங்கன்னா கிறிஸ்துவோடு தான் நம்முடைய ஒரு மனம், வேதத்தில் தான் நம்முடைய ஒரு மனம், அதோடு தான் நம்ம நடக்க முடியும். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா நடக்க முடியாது. சில பேருடைய வாழ்க்கை அந்த நிலைமையில தான் போய்கொண்டிருக்கிறது. நாம் கவனத்தோடு இருந்து உலகத்துக்குரிய தொடர்பிலிருந்து நம்மை லிமிட் பண்ணிக்கிறணும். நம்முடைய தொடர்பை நம்ம சுருக்கி கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால் நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். 4வதாக ஒரு காரியம், 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு சேவகன், ஒரு சோல்ஜர், அவன் எப்படி இருப்பானா, தனக்கு அடுத்த வேலைகளை தேவையில்லாமல் போய் என்ன செய்ய மாட்டான்னா சிக்கிக்கொள்ள மாட்டான். அந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள், தேவையில்லாத காரியங்களை போய் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு எது தேவைப்படுதுன்னா, நான் பிரித்தெடுக்கப்பட்டவனுங்கிற அந்த உணர்வு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் தன்னை தனித்து காட்டுவதற்கு அந்த பிரித்தெடுக்கப்பட்டவன்ற உணர்வு தேவைப்படுகிறது. இந்த உலக பழக்க வழக்கங்களிலிருந்து நான் வேறுபட்டவன் என்கிறதை காட்டுவதற்காக அந்த பிரித்தெடுக்கப்பட்டவன் அந்த நிலைமை, அந்த எண்ணம் தேவைப்படுகிறது. இந்த உலகத்தின் தொடர்பிலிருந்து நான் எதில் நான் நிற்கணும், யாரோடு கூட நான் கனெக்ஷனில் இருக்கணும் என்றதை அந்த காரியங்களை சொல்லுவதற்கு பிரித்தெடுக்கப்பட்டவன்கிற அந்த நிலைமை தேவைப்படுகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தேவையில்லாத எதுலையும் போய் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு அந்த பிரித்தெடுக்கப்பட்டவன் என்கிற அந்த நிலைமை நமக்கு தேவைப்படுது. அப்போ ஒரு சோல்ஜர் என்ன பண்ணுவான்னா, தான் பிழைப்புக்கு அடுத்த அலுவலர்களில் எங்கேயும் போய் தேவையில்லாமல் போய் என்ன பண்ண மாட்டான்னா சிக்கிக்கொள்ள மாட்டேன். இன்றைக்கி அநேக விசுவாசிகள் இப்படி தான் பிழைப்புக்கு அடுத்த தேவையில்லாத காரியங்களை போய் அவங்க மாட்டிக்கொள்றதுக்கு என்ன காரணம் இருக்குன்னா, இந்த உலகத்தின் பின்னாடி போகிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே போய் என்ன செஞ்சுறாங்கன்னா மாட்டிக்கிறாங்க. ஆனால் இது ஒரு சோல்ஜர், ஒரு கர்த்தருக்குரிய ஒரு நல்ல ஒரு போர் சேவகன் எப்படி இருப்பான்னா, அவன் தேவையில்லாத காரியத்தில் போய் சிக்கிக்கொள்ள மாட்டான். நம்முடைய கால் எதுலையும் போய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாருன்னா நம்மை காக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 5:22. துன்மார்க்கன் அவனுடைய அக்கிரமங்களை அவன் என்ன செஞ்சோன்னா பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுனால் அவனை என்ன என்ன பண்ணுவானா அவனையே கட்டிக்கொள்வான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தன்னுடைய மதிகேட்டின் மிகுதியினால் அவன் என்ன செய்யறான்னா அவன் மயங்கி போவான். அவனுடைய அக்கிரமங்களே அவனை என்ன செஞ்சிடனா பிடித்து கொள்ளும். ஒரு கதை எப்படி சொல்லுவாங்க, ஒரு 2 நபர்கள் ஒரு ஆற்றின் அருகில் நின்று கொண்டு இருந்தாங்களாம். பெரிய ஒரு பை மாதிரி ஒன்று வந்து அதில் மிதந்து அப்படியே போய்கிட்டு இருந்துச்சான். 2 பேரும் பார்த்து ஆச்சரியப்பட, அது ஒரு பெரிய ஒரு பை மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே ஏதாவது இருக்கும், நம்ம போய் என்ன பண்ணலாம், அதை போய் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்கண்ணா. ஒருத்தர் சொன்னா இல்லைடா, அதில் போய் இருந்தால் நமக்கு தேவையில்லாத ஏதாவது பிரச்சனை நமக்கு வந்துடும், அதனால் நம்ம அதனை போய் நம்ம பிடிக்க வேணாம் அப்படின்னு சொன்னானா. இன்னொருத்தன் இல்லை, அதில் என்ன தான் இருக்குன்னு சொல்லி நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி தண்ணிக்குள்ளே குதித்து அதை போய் பிடிச்சிட்டானா. பிடிச்சிட்டு அவன் போயிட்டே இருக்கான், கரைக்கு வரவே இல்லை. அப்போ அவன் வந்து கை கட்டுறான், ஏதோ கை கட்டியிருக்கான். இவன் கூப்பிட்றான், வாடா ரொம்ப பல்ல இருக்கு அங்கிட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டான். நான் அதை எப்பயோ விட்டேன், அது என்னைய விட மாட்டேது அப்படின்னு சொன்னானா. கடைசியில் பார்த்தா தான் தெரியுதான், ஒரு கரடி அடி இப்படி கவுந்த மாதிரி அது போயிட்டு இருந்திருக்கு. இவன் உள்ளே போனே அவனுக்கு ஏதோ சாப்பாடு வந்த மாதிரி அவனை பிடிச்சிக்கிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஸோ அதனால சில நேரத்தில் வாழ்க்கையில் மேலோட்டமான காரியங்களை பார்த்து விட்டு அதில் ஏதாவது இருக்குமோ, அதில் ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வந்துருமோ அப்படின்னு சொல்லி ஜனங்கள் உலகத்துக்குள்ளே குதிக்கிறாங்க. போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நாமளே விட நினச்சாலும் அது நம்மளை என்ன செய்ய மாட்டேதுன்னா
விடாது. இப்படிதான் சிலருடைய வாழ்க்கை சிக்கி கொண்டு கத்தரை விட்டு பிரிந்து போகிற நிலைமைகள் வருகிறத நம்ம பார்க்குறோம். ஆகையினாலே நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை நாமே சிக்கி கொள்ளாதபடி நம்ம என்ன செய்யணும்னா நம்ம காக்க வேண்டும். அது எப்போ நம்ம காத்துக்கொள்ள முடியும்னா, நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் அந்த நிலைமை இருக்கும்போது தான் சிக்கி கொள்ளாதபடிக்கு தன்னைத்தானே காத்துக்கொள்ள முடியும். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 61வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8:61. இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, உங்களுடைய இருதயம் நம்முடைய தேவனாய கர்த்தரோடு உத்தமமாக இருக்க கடவுது. நீங்கள் கட்டளைகளை நடந்து கற்பனைகளை கை கொள்ளுங்க. உங்களுடைய இருதயம் கர்த்தரோடு கூட உத்தமமாக இருக்க கடவுது. அப்படி இருக்கும்போது தான் தேவையில்லாத சிக்கல்களில் போய் நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா சிக்கி கொள்ள மாட்டோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:5 வாசிக்கலாம். உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல், நிறைய நேரத்தில் சுய புத்தியின் மேலே சாய்ந்து நிறைய சிக்கல்களில் போய் மாட்டிக்கொண்ட அநேகர் இருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் சுய புத்திக்கு அதிகமாக இடம் கொடுத்து சிக்கல்களை போய் சிக்கி கொள்றாங்க. அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உன் வழிகள் எல்லாம் எதை நினைக்கணும்னா கர்த்தரையே நினைக்கணும். அப்போது பாதைகளை என்ன பண்ணுவார்னா செவ்வாய் பண்ணுவார். அப்போ நம்முடைய வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைக்கும் போது நம்முடைய பாதம் எங்கேயும் போய் சிக்கி கொள்ளாமல் கர்த்தர் நம்மை நேர்த்தியாக நம்மை கொண்டு போய் என்ன செய்வார்னா நம்மை சேர்ப்பார். அதுக்கு அடுத்த வசனத்தையும் கூட நம்ம வாசிக்கலாம். பாருங்க, நீ உன்னையே ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இப்படி இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனையிலையும் நம்ம போய் மாட்டிக்கொள்ளாமல் நம்ம என்ன செய்யப்பட முடியும்னா நம்மை நாமே காப்பாற்றி கொள்ள முடியும். அநேகர் சில பேர் தேவையில்லாத பிரச்சனையில் போய் என்ன செஞ்சுறாங்கன்னா சிக்கி கொண்டுறாங்க. யாருக்கோ உதவி செய்ய போய் மாட்டி கொள்றாங்க. ஏன்னா ஞானம் இல்லாமனாலே, வேத வசனத்தின்படி செய்யாதனாலே, அவருடைய வழியை நினைவு கூறாமதுனாலே தேவையில்லாத சிக்கல்களுக்கு போய் சிக்கி கொண்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி விடுதலையாகி வரதென்று தெரியாமல் முழித்து கொண்டு இருக்கிறத அநேக சூழ்நிலைகள் நம்ம பார்க்குறோம். ஆகினாலே நீங்கள் நாளும் இந்த தேவையில்லாத ஒரு வலைக்குள்ள மாட்டாமல் இருப்பதற்கு நான் தேவனால பிரித்தெடுக்கப்பட்டவன்கிற எண்ணம் நமக்கு எப்போதுமே நமக்கு இருக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 143:10 வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 143:10. பாருங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன். நம்முடைய நல்ல ஆவியனை செம்மையான வழியில் என்ன செய்யணும்னா நடத்தும். கர்த்தருடைய ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து செம்மையான வழியில் நம்ம என்ன செய்வார்னா நம்மை நடத்தி செல்வார். அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும்னா நாம் நடக்க வேண்டும். ஆகினால் அநேக ஜனங்கள் நம்ம ஏதாவது ஒரு வாழ்க்கையில் நம்மளை சிக்க வைத்து விட்டு நம்மை கலட்டி விட்டு சென்று விடுவார்கள். நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நாம் கவனத்தோடு ஞானத்தோடு செயல்படணும். எப்போதுனா கர்த்தருடைய ஆவியானவரின் உதவியோடு நம்ம போனோன்னா நம்ம எதுலேயும் சிக்காமல் கர்த்தர் நம்ம நேர்த்தியாக என்ன செய்வார்னா வழி நடத்துவார். நேரமில் இன்னும் சில வசனங்கள் மட்டும் சொல்கிறேன், எனக்கு குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 2:20, எரேமியா 29:11 இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம எல்லாம் சிக்காமல் நம்ம என்ன செய்வார்னா காப்பாற்றுவார். கலாத்தியர் 2:20, எரேமியா 29:11, 2 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனம். இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா நம்ம எதுலையுமே சிக்காமல் இருப்பதற்கான அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. கலாத்தியில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் நான் அறையப்பட்டிருக்கிறேன். அப்போ பாருங்க, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் என்ன செய்யப்பட்டேன், அறையப்பட்டேன். எனக்குள்ள கிறிஸ்து என்ன செஞ்சிருக்காருன்னா பிழைத்திருக்கிறார். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள என்ன செய்யறாருன்னா வாசம் பண்ணுவார். அப்படி நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது தான் தேவையில்லாத எல்லா காரியங்களிலிருந்தும் சிக்கிக்கொள்ளாமல் நம்மை என்ன செய்ய முடியும்னா காப்பாற்றி கொள்ள முடியும். 5வதாக ஒரே ஒரு காரியம், 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம், ரோமர் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 7:15.
நேரத்து சொல்லியிருப்பாருங்க, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. சில நேரத்தில் கர்த்தரை அறிந்தவர்களுக்கு பாவம் என்றே தெரியும், ஆனாலும் அதை விட்டு அவங்களால என்ன செய்ய முடியலன்னா விலக முடியாத சில சூழ்நிலைகள் வரலாம். இங்கே ரோமருக்கு எழுதுமா சொல்கிறார் பாருங்க, நான் செய்கிறது எனக்கே நான் விருப்பப்பட்ட இதை செய்யலை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே என்ன செய்கிறேன்னா நான் செய்கிறேன். சில நேரத்தில் நமக்குள்ளே இருக்கிற பாவங்கள், நமக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத காரியங்கள், அது நமக்கே செய்கிறதுக்கு சம்மதி, நம்ம மனசே நமக்கு ஒத்துக்கலை, அது நமக்கு விருப்பம் இல்லை, நம்ம அதை வெறுக்கிறோம், ஆனாலும் அதையே நம்ம செய்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமையில் சிலர் பிடிக்கப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் மாறணும் அப்படின்னா நான் தேவனாலே நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்கிற அந்த நிலைமைக்கு அவங்க எப்போ வராங்களோ அப்போது அதெல்லாம் அவங்களை விட்டு என்ன செஞ்சிடனா கடந்து போயிடும். அநேகர் சிலர் பாதி ரசிக்கப்பட்ட மாதிரி இருப்பாங்க, சிலர் நான் முக்கால்வாசி தான் ரசிக்கப்பட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நான் ரசிக்கப்படல அப்படின்ற ஒரு நிலைமையில் இருப்பாங்க. இந்த நிலைமை இல்லாமல் நான் தேவனால் நான் முற்றுமாக நான் ரசிக்கப்பட்டேன், தேவன் என்னை எல்லா விதத்திலிருந்தும் என்னை விடுவித்திருக்கிறார், அந்த எண்ணத்துக்கு அவங்க எப்போ வருவாங்கன்னா அவங்க அந்த விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததையே செய்கிறேன் அப்படின்ற அந்த நிலைமையெல்லாம் மாறும்போது தான் அந்த பூர்ணமான அந்த நிலைமைக்கு அவங்களால வர முடியும். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். பழைய புளித்த மாவை என்ன செய்யணும்னா புறம்பே தள்ளினோம், அப்போ தான் புதிய மாவாக நம்ம என்ன செய்ய முடியும்னா இருக்க முடியும். 1 கொரிந்தியர் 5:7 சொல்லப்பட்டபடி பழைய மாவாக இருந்தோம்னா அது எல்லாவற்றையும் என்ன பண்ணினா அசுத்தம் பண்ணிவிடும். அப்போ பழைய வாழ்க்கையும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு புதுசில் நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா ரெண்டையும் ஒரே நேரமாக நம்ம பரிசுத்தத்தில் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா நம்ம போக முடியாது. பழசை எனக்கு முற்றுமுழுதமாக நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வரோமோ அப்போ தான் அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அந்த நிலைமைக்குள்ளாக நம்ம என்ன செய்ய முடியும்னா அந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே நம்ம இருக்க வேண்டும். சில பேர் நான் சொல்கிறத கேட்டிருக்கேன், இப்போ தான் நான் முன்னாடி நிறைய சினிமா பார்த்துட்ருக்கேன், இப்போ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் பார்க்குறேன், இல்லை முன்னாடி நான் நிறைய சீரியல் பார்ப்பேன், ரொம்ப நேரம் பார்ப்பேன், இப்போ ஏதோ 1-2 நான் பார்க்குறேன், முன்னாடி நான் எப்போ பார்த்தாலும் நான் கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருப்பேன், இல்லை ஏதோ சினிமா பாட்டை நான் பாடிட்டு இருப்பேன், இப்போ அதெல்லாம் மாறிச்சு கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் இதை விட நினைக்கிறேன், அப்பப்போ என்னால் விட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்லியிருக்கு பாருங்க, பழைய மாவை முற்றிலுமாக அழித்தால் ஒழிய நம்ம புதிய வாழ்க்கைக்குள்ளாக நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா வர முடியாது. அந்த 8வது வசனத்தை வாசிக்கலாம், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, துப்புரவு என்கிற ஒரு நடக்கணும், மனசை சுத்தம் பண்ணி கூட்டி சுத்தமாக மாற்றணும். அதுக்கப்புறம் தான் நம்ம புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை நம்ம கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து இருக்க முடியும். கர்த்தருக்கு நம்ம முழு உள்ளத்தோடு கர்த்தரை நம்ம என்ன செய்ய முடியும்னா அவர்கிட்ட நம்ம போக முடியும், அவரை ஆராதிக்க முடியும், அவரை பணிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே பாதி அல்கோடு நம்ம இருக்க முடியும். இப்போ இந்த இடம் இருக்குது, இந்த இடத்த நல்லா காலையில் நீட்டாக சுத்தம் பண்ணி குப்பையெல்லாம் வெளியே தள்ளி நீட்டாக பாய் போட்டெல்லாம் சேர் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ பாதி மட்டும் கூட்டி பாதி குப்பையெல்லாம் அங்கே இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் உட்காருவீங்களா? கண்டிப்பாக உட்கார மாட்டீங்க. ஏன்னா அந்த இடத்துல குப்பை இருக்குது, நம்ம குப்பைக்குள்ளே இருக்கக்கூடாது, எங்கே சுத்தம் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல உட்காரணுங்கிற எண்ணம் நமக்கு என்ன செய்யுதுன்னா வருகுது. அப்போ ஒரு இடத்துல இருக்க ஒரு குப்பையை இருக்கிற இடத்துலையே நம்ம உட்கார நம்ம என்ன செய்கிறோம், நம்ம யோசிக்கிறோம். அப்போ நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த பழைய மாவை நம்ம முற்றிலும் நீக்கினாதான் தேவன் நமக்குள்ளே என்ன செய்ய முடியும்னா முழுமையாக நமக்குள்ளே இருந்து அவர் என்ன செய்ய முடியும்னா வாசம் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அப்பப்போ போகிற கெஸ்ட்டு மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்னா தெரியவா, ஏதோ சின்னதுக்கு பிரச்சனை வரும், ஆண்டவர்கிட்ட பயங்கரமாக அழுது ஜோம் பண்ணுவோம், சரி இந்த பிள்ளை ஏதோ நம்ம அறிந்திருச்சு, சரி போனால் போது கேட்குன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒரு அற்புதம் பண்ணிடுவார். அப்போ திருப்பி ஒரு பழைய வாழ்க்கை நமக்கு வரும். இப்படியே தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குமே தவிர ஆண்டவர் முழுவதுமாக நமக்குள்ளே இருந்து அவரால் என்ன செய்ய முடியாதுன்னா ஆளுகை செய்து நம்மளை வழி நடத்த முடியாது. இது எப்போது நடக்கும் அப்படின்னா இந்த பழைய மாவை எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் எரிந்துட்டு புதிய மாவாக நம்ம நின்றோன்னா கர்த்தர் நம்ம நிச்சயமாக என்ன செய்வார்னா ஆசீர்வதித்து நம்மை பயன்படுத்துவார். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12:11 வாசிக்கலாம். எதனால ஜெயித்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வசனத்தினாலே அவர் என்ன செஞ்சாங்கன்னா
இந்த உலகத்தை ஜெயிக்கிறதா காணப்பட்டாங்க. மரணம் நேர்கிறதுனாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயிக்கிறவர்களாக அங்கே காணப்பட்டார்கள். ஆகினாலே நாம் ஜெயிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னா இந்த வசனத்தின் மூலமாகத்தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா நம்ம ஜெயிக்க முடியும். அந்த பழைய புளித்த மாவெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து போகணும் அப்படின்னா வசனத்தினாலே நம்ம இருதயம் நிறையப்பட வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம வேத வசனங்கள் நம்ம இருதயத்துக்குள்ளே செல்லுதோ அந்த வசனம் நமக்குள்ளே போக போக நம்மக்கிட்ட இருக்க புளித்த மாவு எல்லாமே நம்ம விட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம விட்டு என்ன செஞ்சிடும்னா எல்லாமே நம்ம விட்டு அது வெளியேறிவிடும். கலாத்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். இங்கே கலாத்தியருக்கு எழுதும்போது எப்படி எழுதுறான்னா ரொம்ப இது ரொம்ப திட்டி எழுதுற மாதிரி இருக்கும். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் என்று சொல்லி எழுதுறத நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படிலாம் அவர் எழுதுறாருன்னா அவர் கோபம் அந்த மாதிரி இருக்குது. நான் உங்களை எந்த மாதிரிலாம் ரட்சிப்புக்குள்ளே நடத்தி கஷ்டப்பட்டு இயேசுனா யார், அவர் எதுக்காக அந்த உலகத்துக்கு வந்தார், அவர் என்ன செஞ்சிறாரு, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாவங்கள்லாம் எப்படி மன்னிக்கப்படுது, உங்களை எப்படி பரிசுத்தமான நீங்கள் மாற்றணும், நீங்கள் எப்படி உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இதுக்கெல்லாம் நான் பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு உங்களுக்கு நான் சத்தியத்தை சொன்னால் நீங்கள் எப்படி மாறிட்டீங்கன்னா அந்த கீழ்ப்படியாமல் போனதுனால அது அந்த மன வேதனையினால் எல்லாம் சொல்ல பாருங்கள். புத்தி இல்லாத கலாத்தியரை, இப்படி நீங்கள் ஒரு புத்தி இல்லாத காரியத்தை நீங்கள் செய்கிறீங்களே, நீங்கள் கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்கள் மனசை மாற்றினவன் யார் என்று அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஆகினால சில நேரத்தில் நம்ம குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி அடிபட்டு பரலோகத்தின் மேன்மையெல்லாம் விட்டு இந்த உலகத்தில் நான் பறந்து வந்ததுக்கு நோக்கம் என்னென்னா பாவத்திலே விழுந்து கிடப்பதற்கு அல்ல, ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்காக உங்களுக்காக நான் இவ்வளவு கிரயத்தை நான் செஞ்சுருக்கேன். ஆனாலும் உங்கள் பழைய மாவை நீங்கள் எடுத்து போட உங்களுக்கு மனசு வரலன்னா உங்களை நான் எப்படி சொல்லி உங்களை கண்டிக்கிறது தான் ஆண்டவர் அப்படி தான் அங்கே சொல்லி நம்மளை இது பண்ணுவான்னு நான் சொல்லி நம்ம அதெல்லாம் யோசிக்க முடிகிறது. ஆகினால நான் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நாம் மற்றவர்களைப் போல சாதாரணமாக அல்ல, ஏனோதானோ என்று சொல்லி போகிறவர்கள் அல்ல, நம்ம நினச்சதெல்லாம் செய்கிறவர்கள் அல்ல, நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே எப்போதுமே இருக்க வேண்டும். வேதம் நமக்கு என்ன கற்பித்திருக்கிறதோ, கர்த்தர் நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி தான் நம்ம வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் மாத்திரமே தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரலோகத்துக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியும்னா பிரவேசிக்க முடியும். பாதி பாவ வாழ்க்கை, பாதி நல்ல வாழ்க்கை, பாதி நல்லவன் பாதி கெட்டவன், இப்படி பரலோகத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாதுன்னா போக முடியாது. வேதம் சொல்லுகிறது, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநீதி உள்ளவன் இன்னும் அநீதி செய்யட்டும், அப்படி தான் சொல்லியிருக்க தவிர நாம் பரிசுத்தத்தை நோக்கி தான் நம்ம என்ன செய்யணும்னா நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும். உலகம் 1000 சொல்லும், சில தப்புகள்லாம் பண்ணிக்கலாம், சில காரியங்கள் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை அது நியாயப்படுத்தும். அதுக்கு வசனத்தையே கூட சில பேர் எடுப்பாங்க, இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வேதம் சொல்லி பாருங்க, இந்த நாள் பார்க்கக்கூடாது, ஜோசியக்காரனாக பார்க்கக்கூடாது, அஞ்சனை பார்க்குறவர், இந்த குறி சொல்கிறவர், இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு வேதத்தை சொல்லியிருக்கு. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பைபிளில் போட்டிருக்கு, நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்காக என்ன செய்கிறான், விசேஷித்துக் கொள்கிறான், அப்போ நம்ம அப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் அப்படியே புரட்டுவார்கள். இதெல்லாம் நடக்கும். ஆனால் நாம் எப்படின்னா தேவன் எதை நீதின்னு சொல்லியிருக்கிறாரோ அந்த நீதியில் நம்ம என்ன செய்யணும்னா போகணும். நமக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை என்ன செய்யக்கூடாதுன்னா நாம் மாற்றக்கூடாது. அப்போ ஒன்று செஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது அதை ஏன் தேவன் செய்யக்கூடாதுன்னு ஏன் சொல்லணும், நம்ம கட்டளையாக சொல்லணும். சில பேருக்குடைய அந்த எண்ணம் அப்படி இருக்குது. சில பேருடைய எண்ணங்களை மடைமாற்றம் செய்கிற இன்றைக்கி கடைசி காலத்தில் போதகர்கள் இருக்கிறார்கள். நாம் வேறு பிரிக்கப்பட்ட அந்த நிலைமையிலிருந்து நம்ம ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா நம்ம மாறக்கூடாது. எல்லா நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அப்படி வேறுபட்டவன் என்கிற அந்த நிலைமையை காட்டுவதன் மூலமாக நமக்கு அநேக துன்பங்கள் நேரிட்டாலும் சில ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காதோ என்று நினைத்தாலும் கூட நாம் இந்த நிலைமையை விட்டு நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாதுன்னா மாறக்கூடாது. ஏன்னா அந்த உலகம் ஒரு மாயையானது. இது மாயையான உலகம், இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு காணாமல் போகும். இயேசுவின் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. நம்ம கடைசி காலத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுமே நான் தேவனுக்குரியவன், நான் பரிசுத்தவான், நான் வேறு பிரிக்கப்பட்டவன், அந்த நிலைமை நமக்கு எப்போதுமே நமக்கு என்ன செய்யணும்னா
நமக்கு இருக்க வேண்டும். அந்த சிந்தை இருக்கும் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் நமக்குள்ளே என்ன செய்யாதுன்னா வராது. அதை நம்ம ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா அனுமதிக்க மாட்டோம். நான் இந்த இந்த சத்தியங்கள்லாம் தெரிந்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு வைராக்கியம் இன்னும் அதிகமானது. நான் வேறு பிரிக்கப்பட்டவன் என்று வந்ததுக்கப்புறம் நான் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு உலக காரியங்களோ இல்லை உலக சடங்காசாரங்களோ இல்லை உலகத்துக்குரிய தன்மைகளோ எனக்குள்ளே வரக்கூடாது, என் குடும்பத்திலும் இருக்கக்கூடாதுன்றதில் நான் வைராக்கியமாக இருக்கிற ஒரு நபராக நான் மாறினேன். ஏன்னா வேத வசனம் நமக்குள்ளே இருந்து அது செல்ல செல்ல நம்ம ஒரு வேறு மனுஷனாக அது என்ன செய்யணும்னா நம்ம மாற்றும். நானும் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு நேரிடுகிற எல்லா விதமான பிரச்சனைகளைப் போலவே தான் எனக்கும் நேர்கிறது, எங்கள் குடும்பத்துக்கும் நேர்கிறது. அதன் மத்தியிலும் நாங்கள் தேவன் இப்படி தான் நம்மளை இருக்க சொல்லியிருக்கிறார், இப்படி தான் நம்மளை வாழ சொல்லியிருக்கிறார். ஏன்னா நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்ற எண்ணத்தோடு நாங்கள் இந்த ஊழியத்தையும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையும் நாங்கள் என்ன செய்யணும்னா நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் இதில் நடக்கிறதுக்கு நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே நீங்களும் அப்படி வாழ்வதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்க, ஆசைப்படுங்க. அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதில் நீங்கள் வைராக்கியமாக இருங்க. அதை நீங்கள் அந்த பழைய மாவோடு கூட நான் பாதி புதிய மாவு அப்படிப்பட்ட அந்த நிலைமையில் இல்லாமல் நான் முழு முற்றிலுமாக நான் தேவனுக்குரியவன் அந்த சொல்லப்படுவேன். நான் தேவன் முன்னே பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், இப்போது தேவனுக்கு அடிமையாக மாறி இருக்கிறோம். நமக்கு எப்போதும் என்ன இருக்கணும், நான் தேவனுக்கு அடிமையானவன். ஒரு நாளும் இந்த உலகத்துக்கு நான் அடிமையாக மாட்டேன், உலக காரியங்களுக்கு நான் அடிமையாக மாட்டேன், உலக கலாச்சாரங்களுக்கோ உலக பழக்க வழக்கத்துக்கோ எதற்கும் நான் அடிமையாக மாட்டேன் என்கிற அந்த உறுதி நிலைப்பாடு உங்களுக்குள்ளே என்ன செய்யணும்னா இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். பவுலுக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் இருந்தது. அதனால தான் சில நேரத்தில் விசுவாசிகள் அவர் என்ன செய்கிறார்னா கடிந்து கொள்கிறது எழுதுகிறார். புத்தி இல்லாத கலாத்தேரை அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. நான் உங்கள் இடத்துல அன்போடு வரணுமா, நீங்கள் பெரம்போடு வரணுமா, அந்த நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அவர் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவருக்கு தேவனுக்குரிய காரியங்கள் மேலே அவ்வளவு பக்தி வைராக்கியம். அவரால் ஆதாயம் பண்ணப்பட்டவர்கள், அவரால் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது அதை பவுலால் தாங்கி கொள்ளவே முடியல. நான் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்த ஒரு விசுவாசி எப்படி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யலாம், நான் கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தின ஒரு சபை எப்படி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்குள்ளே போகலாம் என்கிற அந்த ஒரு வாஞ்சை, ஒரு வைராக்கியம், இதெல்லாம் பவுலுக்குள்ள இருந்ததை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த பவுலுக்குள்ள இருந்த அதே வைராக்கியத்தோடு கூட நீங்கள் இனி வரும் காலங்களில் நீங்கள் தொடர்ந்து செயல்படும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் அதன்படி நம்மை வழி நடத்துவாராக. அப்படி நம்ம எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்த்து நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை வேறு பிரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். நீங்கள் நம்ம எல்லாருமே கர்த்தரை அறிந்தவர்கள். சிலர் சின்ன வயசுலேருந்து, சிலர் பல வருடங்களாக, சிலர் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் அப்படியாக நம்ம கர்த்தரை அறிந்திருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள ஒரு காரியம், நான் வேறுபட்டவனா மனுஷன், நான் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷன், என் வாழ்க்கையில் உலகம் இல்லை, வாழ்க்கையில் உலகத்துக்குரிய காரியங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்ற ஒரு உறுதிப்பாடோடு கூட நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம நடந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை பாதி ஒரு கால் வேறு இடத்துலையும் பாதி ஒரு கால் ஆற்றுலையும் சேத்துலையும் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை போய் கொண்டு இருக்கிறதா நம்ம சோதித்து பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். வேதம் சொல்லிக்கிறது, ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பித்திருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கையை நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், கர்த்தரை அறிந்திருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், தேவனால தொடப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் கூட சில குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக தெரிந்தவர்கள், உறவினர்கள், நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு அன்பானவர்கள், இவர்கள் மூலமாக சில நெருக்கங்கள் நம்ம கிட்ட வரும்போது ஒன்று நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதை தெரிந்து கொள்வதா, இல்லை மற்றவர்களை பிரியப்படுத்த நம்ம வாழ்வதா என்கிற அந்த கடினமான ஒரு சூழ்நிலை சிக்கலுக்குள்ளாக நம்ம அநேக நேரம் நம்ம மாட்டிக்கொள்கிறோம். ஆனாலும் கூட அந்த பவுலுக்குள்ள இருந்த வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கு இருந்த வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் கர்த்தரால வேறு பிரிக்கப்பட்டவன், தேவன் எனக்கு எதை கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதை மாத்திரமே நான் செய்வதற்கு வேறு பிரிக்கப்பட்டவன். இந்த உலகம் என்னை ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது. இந்த உலகம் என்னை ஒரு நாள் நான் மேற்கொள்ள நான் அனுமதிக்க மாட்டேன். நான் கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். இந்த உலகம் என்னை மேற்கொள்ள முடியாது, அதற்கு என் வாழ்க்கையில் அனுமதி இல்லை என்கிற ஒரு வைராக்கியத்தோடு கூட கிறிஸ்துவ வாழ்க்கையை பவுல் வாழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆகினாலும் நாளும் ஆண்டவரே,
அப்படிப்பட்ட ஒரு வேறு பிரிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை விட்டு நாங்கள் ஒரு நாளும் மாறாதபடிக்கு பழைய மாவும் புதிய மாவும் கலந்தவர்களாய் அல்ல, நாங்கள் முற்று முழுதான ஒரு பரிசுத்தமான ஒரு நபராக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட அந்த நிலைமையிலிருந்து ஆண்டவரே இமையளவும் மாறாதவர்களாக உங்களுடைய வேத வசனத்தை நாங்கள் 100க்கு 100 ஏற்றுக்கொண்டு அதன்படி மாத்திரமே நாங்கள் செய்கிறவர்களாக இருக்கிற எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அதை எதிர்கொள்வதற்கான தைரியத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அதை மேற்கொள்வதற்கான பலனை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட இந்த நேரத்தில் நம்ம கேட்போமா? என்று சொன்னால் அநேக நேரத்தில் பிசாசானவன் அநேக வழியில் நம்மை விலப்பண்ண வருவான். நமக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், நம்ம நன்றாக அறிந்தவர்கள், இவர்கள் மூலமாக நம்மளை எப்படியாவது நம்ம விலப்பண்ணிடலாமா என்று சொல்லி காரியங்களையும் சமயங்களையும் அவன் கொண்டு வருவான். ஆனால் நமக்குள்ள ஒரு வைராக்கி இருக்கணும். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் அசுத்தமானதை நான் தொட மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவர்களிடத்திலிருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கட்டளையிட்டு இருக்குது. வேதம் நமக்கு ஒதுக்கி வைத்ததை நம்ம எந்த காரணம் கொண்டும் வசனத்தை திரித்தும் அது நியாயப்படுத்தியும் நம்ம அந்த காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. அப்படி செய்வதன் மூலமாக தேவனுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாவோம். ஆகையினால நாமும் நம்ம குடும்பமும் நம்முடைய சபையுமாக நம்ம தேவனுக்கு வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அந்த நிலைமையில நம்ம நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் நோக்கி பார்த்து அப்படி நம்ம கேட்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் அருளின அந்த வேதத்தின்படி ஆண்டவரே நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நாங்கள் மற்றவர்களை போல அல்ல, நாங்கள் உலகத்தார் அல்ல என்கிற நிலைமையில ஆண்டவர் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் அநேக பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையில் நேரிடலாம், அநேக இக்கட்டுகள் எங்களுக்கு நேரிடலாம், அநேக காரியங்கள் எங்களை நெருக்க செய்யலாம். நாங்கள் ஆண்டவருக்காக வாழ்வதா, இல்லை உலகம் போகிற போக்கில் போவதா, இல்லை மக்களை மகிழ்விப்பதா என்கிற பல சிக்கல்களுக்குள்ளாக அநேக நேரத்தில் நம்ம கடந்து செல்ல நேரிடலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நமக்கு பலன் தருகிறவர் கர்த்தர், நமக்கு உதவி செய்கிறவர் ஆண்டவர், உதவி செய்கிற ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எப்போது என்ன காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நம்மோடு கூட இருந்து நம்ம வழிநடத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறார். நம்ம வழிநடத்துகிற ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். ஆகையினாலே நாம் இதை ஒரு தீர்மானமாக கூட நம்ம எடுக்கலாம். நான் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனுஷன், நான் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷன், என்னை உண்டாக்கின தேவனாலே நான் பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷன். ஆண்டவர் இதற்காக இரத்தத்தை சிந்திருக்கிறார், இதற்காக அநேக அடிகள் பட்டிருக்கிறார். அப்படியாக ஆண்டவர் என்னை சம்பாதித்திருக்கிறார். நான் வேறு பிரிக்கப்பட்டவனாக நான் நிச்சயமாக வாழ வேண்டும். நான் வேறு பிரிக்கப்பட்டவனுங்கிற நிலைமை விட்டு நான் மாறக்கூடாதுங்கிற அந்த வைராக்கியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தர் அப்படியாக அவன் நடத்தும்படியாக ஆண்டவர் கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே இயேசுவே உம்மை கர்த்தர் எங்களை ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. ஆவியானவரே நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. ஆண்டவர் எங்களை சரீரங்கள் முழுவதும் நீர் ஆளுகை செய்வீராக. ஆண்டவர் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் எங்கள் மாம்ச இச்சைகளையும் எல்லாவற்றையும் நாங்கள் சிலுவையில் அறைகிறோம். ஆண்டவரே நாங்கள் பழைய மாவாக அல்ல, ஒரு புதிய பிசைந்த மாவாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமக்கு கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எங்களை உமக்கு கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆளுகை செய்வீராகப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மையன்றி யாரையும் செல்வோம், ஜீவனுள்ள வார்த்தை நீரே. உம்மையன்றி யாரிடம் செல்வோம், ஜீவனுள்ள வார்த்தை நீரே. ஐயா ஜீவனுள்ள வார்த்தை நீரே, ஜீவனுள்ள வார்த்தை நீரே. வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, போற்றுகிறோ தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர். இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர். ஐயா நீதிமானாக்கி
பரலோகத்தின் நல்ல தகப்பனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலையும் உம்முடைய ஆலயத்துக்கு வந்து உம்மை ஆராதிக்கவும், உம்மை தொழுது கொள்ளவும், வேத வசனத்தை தியானிக்கவும் நேரங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக, பாக்கியத்துக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரித்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையும் இரக்கமும் தயவும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இவங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவீர். இவங்க பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் அறிவீர். இவங்க தேவைகள் எல்லாம் கர்த்தர் அறிவீர். நெருக்கங்கள் எல்லாம் ஆண்டவர் அறிவீர். நான் உன்னை விசாலத்திலே வைப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி, எல்லா பலவீனங்களையும் மாற்றி, உடைய கிருபையினால் இரக்கத்தினால் தம்முடைய பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உடைய தயவு, இரக்கம், கிருபை உம்மை நேசித்து வந்திருக்கிற இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை பின்பற்றி வருகிற உம்முடைய பிள்ளைகளோடு கூடவே இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் உதவி செய்து வழி நடத்தி காப்பீராக. தேவையுள்ள ஜனங்களுக்கு கர்த்தர் உம்முடைய காரியத்தை அற்புதமாய் செயல்படுத்தி உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும், வரப்போகிற நாட்கள் முழுவதும் உடைய பிள்ளைகளை எல்லா தீங்குக்கும் விலக்கி கர்த்தர் அவர்களை காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை அவங்களுடைய உள்ளத்திலே சோர்வோடு கூட, பலவீனத்தோடு கூட இருப்பார்களானார், ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை தேற்றி குணமாக்கி கர்த்தர் அவர்களை தைரியப்படுத்தி நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், நடத்தியருளும், உதவி செய்தருளும். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்முடைய சமூகத்தை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா.